ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைல் எக் பாஸ்தா எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 10 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 கப்பு பாஸ்தா, எந்த பாஸ்தாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்ட பிறகு அது நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 முட்டையை உடச்சி அதில் ஊற்றி நல்லா கலக்கணும். முட்டை வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு கடாயில் 2 கியூப் வெண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டுன்னு நறுக்கின பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பியூரே பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் எக் பாஸ்தா ரெடி.